இன்னைக்கு இந்த வீடியோல சீலிங், ஃப்ளோர், ரவுண்ட், ட்ரங்க் இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த நான்குக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அதுக்குண்டான டெஃபினிஷனை கொடுத்துருக்குறோம். அந்த டெஃபினிஷனை நீங்க இப்போ வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். பட் நம்ம ஒரு சின்ன டெமோ காட்ட போறோம். அந்த டெமோவை பார்த்துட்டு வந்து திரும்ப என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். சரிங்களா? நான் SQL சர்வரை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க SQL சர்வர்ல பாத்தீங்கன்னா சீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இருக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மத்த ஃபங்க்ஷனை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் சீலிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் பாருங்க. சரிங்களா? சீலிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்கிறோம்னா 23.67 அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்றோம். ஸோ இதோட அவுட்புட் என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ சீலிங் அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மேற்சுவர், சரிங்களா? அதாவது ஃபேன் இருக்கும் பாத்தீங்களா? ஃபேனுக்கு மேல இருக்கக்கூடிய மேற்சுவர் என்ன சொல்லலாம்னா சீலிங். ஸோ மேல இருக்கக்கூடியது. ஸோ 23க்கு நெக்ஸ்டா அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, அதாவது மேல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 24. ஸோ சீலிங் அப்படிங்கிறது என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம்னா 24 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். அதே நேரத்தில் ஃப்ளோர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரவுண்ட், சரிங்களா? அதாவது தரைத்தளம். தரைத்தளம் அப்படிங்கிறது என்ன, கீழே. ஸோ 23க்கு கீழே இருக்கக்கூடியது என்ன, 23.67க்கு கீழே இருக்கக்கூடியது 23. ஸோ அதனால ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 23 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே நேரத்தில் ரவுண்டுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரவுண்டுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 0.5க்கு மேல இருந்துச்சுன்னா நியர்பை, அதாவது அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இன்டிஜர் வேல்யூவை எடுத்துக்கணும். பட் 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்டிஜர் வேல்யூவை எடுத்துக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 23.67 அப்படிங்கிறது 0.5க்கு மேல இருக்கு. ஸோ அப்போ நான் இதுல என்ன பிரிண்ட் பண்ணோம்னா 24 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூவை 0.5க்கு அபோல இருந்து 0.5க்கு பிலோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 67 அப்படிங்கிறத நான் 47 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா சீலிங் அப்படிங்கிறது எப்படினாலும் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இங்க 24 அப்படிங்கிறது தான் பிரிண்ட் பண்ணோம். சரிங்களா? பட் இங்க ஃப்ளோர் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடியது, அதனால 23 தான் பிரிண்ட் பண்ணோம். பட் ரவுண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 0.5க்கு கீழே இருக்கிறதுனால இங்க 23 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா ட்ரங்கேட் அப்படிங்கிறது மிஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரங்கேட் அப்படிங்கிறது SQL சர்வர்ல ஒர்க் ஆகாது. சரிங்களா? SQL சர்வர்ல இந்த ட்ரங்கேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மேல இருக்கக்கூடிய மூணுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க MySQL, Oracle, டேட்டாபிரிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரங்கேட் எல்லா டேட்டாபேஸ்லயும் கிடையாது. சில டேட்டாபேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ட்ரங்கேட் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ட்ரங்கேட் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸாக்டா பிரிக்கிறது. ஸோ இப்போ 23.67ல நீங்க 23 மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரங்கேட் அப்படிங்கிறது, அதாவது 2 துண்டா வெட்டுறது, அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கட் பண்றதுக்கு இந்த ட்ரங்கேட் அப்படிங்கிறத யூஸ் ஆகும். சரிங்களா? எல்லா டேட்டாபேஸ்லயும் வந்து மோஸ்டா இதை கொடுத்திருப்பாங்க. பட் டிஃப்ரெண்ட் நேம்ல கூட கொடுத்திருக்கலாம். இங்க சீலிங் அப்படிங்கிறது டேட்டாபிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா CEIL அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வைஸ் வந்து எல்லா டேட்டாபேஸ்லயும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேக் டு டெஃபினிஷன். இப்போ டெஃபினிஷனை பார்க்கலாம். சீலிங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம், மேல இருக்கக்கூடியது, அதாவது ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தன், அதாவது ஒரு ஏங்கிற வேல்யூ பாஸ் பண்றோம்னா அதுக்கு கிரேட்டரா இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிறது என்னன்னா சீலிங். பட் லெஸ்ஸா இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறது ஃப்ளோர். ரவுண்ட் அப்படிங்கிறது நியரஸ்ட் இன்டிஜர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ட்ரங்க் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா ரிமூவ்ஸ் த போர்ஷன் ஆஃப் த நம்பர் வித்தவுட் ரவுண்டிங். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.